ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்க அப்படின்னா இந்த சேனலை பற்றி ஷார்ட்டாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இந்த சேனலில் வந்து நான் லைஃப்ல என்னெல்லாம் பண்ணுறேன், அப்புறம் நான் ரீட் பண்ணுற புக்ஸ் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணுறது தான் இந்த சேனல். இந்த சேனலில் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்ல எல்லாம் வந்து எந்த ஒரு எடிட்டிங்குமே இருக்காது. ஜஸ்ட் ராவா நான் என்ன பேசுகிறேனோ அது மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ எனக்கும் வீடியோஸ் போடுறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ இன்னைக்கான டாபிக் நம்ம எதை பற்றி பேச போறோம் அப்படின்னா, ஆக்சுவலி மோட்டிவேஷன் அப்படின்னா என்ன? ஸோ இப்போ இருக்க ஜெனரேஷன்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிற வேர்டை வந்து நிறைய யூஸ் பண்ணி கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஒரு விஷயத்த அவங்க பண்ணல அப்படின்னு நீ ஏன் பண்ணலன்னு கேட்டா, எனக்கு அதை பண்றதுக்கு மோட்டிவேஷன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆக்சுவலி மோட்டிவேஷன் அப்படின்னா என்ன? நான் ரீசெண்டா வந்து இந்த ஃபினிஷ் வாட் யூ ஸ்டார்ட் அப்படிங்கிற இந்த புக்கை ரைட் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த புக்ல வந்து மோட்டிவேஷன் அப்படின்னா என்னன்னு ஒரு டைப்ல வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி மோட்டிவேஷனை வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ல வந்து டிஃபைன் பண்ணலாம். அண்ட் இவங்க இதுல என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், அந்த விஷயத்த நீங்க பண்ணாம இருக்கும்போது உங்க மைண்ட்ல ஒரு இன்ஸ்டிங்க்ட் வரும். அதாவது இந்த விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படின்னு தோன்ற அந்த ஒரு இதுதான் வந்து மோட்டிவேஷன் சிம்பிள். உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், அந்த விஷயத்த நீங்க பண்ணாம இருக்கும்போது உங்க மைண்ட்ல சரி நீ அதை பண்ணணும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் தான் வந்து மோட்டிவேஷன். இந்த மோட்டிவேஷனை வந்து ரெண்டு டைப்ல பிரிக்கலாம். ஒன்னு வந்து எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன், இன்னொன்னு வந்து இன்டர்னல் மோட்டிவேஷன். இந்த எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் பேசிக்லி ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் பற்றி பேசிடுவோம். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் பேசிக்கா என்ன அப்படின்னா வந்து, உங்ககிட்ட இருந்து அந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு கிடைக்காது. வேற ஒரு பர்சன் கிட்ட இருந்து, வேற ஒரு பொருள் கிட்ட ஏதாச்சும் உங்களை தவிர வெளியில இருந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இந்த எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் பேசிக்கலி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நெகட்டிவா அந்த விஷயம் போகக்கூடாது. இப்போ இப்போ எப்படி சொல்றது? இப்ப நீங்க இந்த விஷயத்த பண்ணல அப்படின்னா, அது வந்து நெகட்டிவா போய் சேரும். ஸோ அத நம்ம பண்ணணும். அந்த நெகட்டிவான விஷயம் நமக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம பண்ற விஷயம் தான் வந்து இந்த எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன். சிம்பிளா வந்து இப்போ வந்து இப்ப நீங்க இந்த விஷயத்த பண்ணல அப்படின்னா, உங்க ஃபேமிலி அஃபெக்ட் ஆவாங்க. இல்ல ஃபிரெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆவாங்க. இல்ல உங்களுக்கு புடிச்ச ஒரு விஷயத்த உங்களால வாங்க முடியாது. அதுவும் ஒரு நெகட்டிவ் தானே. ஸோ அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த விஷயத்த பண்ணுவோம். அதான் எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன். இந்த எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன்ல வந்து ஒரு 4 டைப் இருக்கு. 4 இல்ல 3 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர். அதாவது ஆக்சுவலா நான் இப்ப சொல்ல போறது எப்படின்னா, இந்த மோட்டிவேஷன் எல்லாம் எதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்னா சிம்பிள். இப்போ வந்து உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாராச்சும் இருக்கலாம். அவங்க கிட்ட நீங்க ஒரு விஷயத்த வந்து சொல்றீங்க. அதாவது நான் இந்த விஷயத்த பண்ண போறேன் அப்படின்னு. நீங்க ஒரு டைம்ல நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டு கிட்ட சிம்பிள். இப்ப நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றீங்க, "நான் மச்சான் நான் இந்த விஷயத்த வந்து பண்ண போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அத அப்படியே சொல்லி விட்டுறீங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்க ஃப்ரெண்ட் உங்ககிட்ட கேட்கிறாரு. "நீ என்கிட்ட அன்னைக்கு ஏதோ சொன்ன தானே, லைக் நீ இத இத பண்ணுவேன்" அப்படின்னு. ஆனா நீங்க அந்த விஷயத்த பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு தோணும். சோ நம்ம அவங்கிட்ட சொல்லியிருக்கோம். அதுக்காக நம்ம அந்த விஷயத்த பண்ணணும். அப்படின்னு ஒரு ஒரு இது தோணும்போது, அது வந்து ஒரு டைப் ஆஃப் மோட்டிவேஷன். அண்ட் செகண்ட் வந்து சிம்பிள். இதே மாரி தான் அக்கவுண்டபிலிட்டி குரூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப நம்ம ஒருத்தங்க கிட்ட சொன்னத வந்து நெறைய பேர் கிட்ட சொல்றோம். இப்போ சிம்பிளா சொல்லலாம் அப்படின்னா, நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன். எப்படி சொல்றது? இப்போ இந்த 1 மந்த்ல நான் வந்து 30 நாள் 30 வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன். இப்போ நான் சொல்லி நான் அத பண்ணல அப்படின்னா, நீங்க என்கிட்ட கேட்பீங்க. இல்ல என் மைண்ட்ல இருக்கும். நான் சப்ஸ்கிரைபர் கிட்ட சொல்லியிருக்கேன். அதாவது வந்து நான் 30 வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். அந்த 30 வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ நம்ம அந்த 30 வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு. இது வந்து ஒரு டைப். அண்ட் 3 டைப் என்ன அப்படின்னா வந்து புட்டிங் மனி டவுன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புட்டிங் மனி டவுன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஜிம்முக்கு போவாங்க அப்படிதானே? இந்த ஜிம்முக்கு போறவங்க வந்து மந்த்லி மெம்பர்ஷிப் இருக்கும். அண்ட் இயர்லி மெம்பர்ஷிப் இருக்கும். ஸோ பேசிக்கா இந்த இயர்லி மெம்பர்ஷிப் அதாவது கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் மணிய வந்து நம்ம அந்த விஷயத்துக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ நம்ம மைண்ட் என்ன சொல்லும் அப்படின்னா, நான் நெறைய காசு அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த விஷயத்த நம்ம பண்ணி ஆகணும். அப்படின்னு நம்ம மைண்ட்ல தோன்றது வந்து புட்டிங் மனி டவுன். அது வந்து ஒரு டைப். இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன். ஸோ இத மாரி நெறைய இருக்கு. பட் இந்த புக்ல வந்து இந்த 3ம் சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தது வந்து இன்டர்னல் மோட்டிவேஷன். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் வேற ஒருத்தவங்க கிட்ட இருந்து வருது. இன்டர்னல் மோட்டிவேஷன் நமக்குள்ளே இருந்து வரதான் வந்து இன்டர்னல் மோட்டிவேஷன். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் வந்து ஒரு டைம் வரை ரொம்பவே நல்லா இருக்கும். ஆக்சுவலி எப்படி சொல்றது? ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்ப இந்த எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் நீங்க வந்து ஒருத்தங்க கிட்ட இருந்து வாங்குறீங்க எல்லாம் ஓகே. ஆனா ஒரு டைமுக்கு மேல அந்த எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷனால உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்ல அப்படின்னு நினைக்கும்போது, இப்ப வந்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் 30 வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன்னு. அந்த 30 நாளுக்கு அப்புறம் நீங்க ஒரு 2 டைம் என்கிட்ட கேட்பீங்க. நீ ஏன் வந்து 30 வீடியோஸ் அப்லோட் பண்ணல அப்படின்னு. அண்ட் அதுக்கு மேலயும் நீங்க என்கிட்ட
கேட்க மாட்டீங்க. ஒரு 2 டைம் 3 டைம் கேட்பீங்க. அதுக்கு மேல கேட்டீங்க அப்படின்னாலும் எனக்கு அதனால எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது. ஜஸ்ட் கேட்பீங்க. நானும் பார்த்துட்டு போயிருவேன் அவ்வளவுதான். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு அந்த மோட்டிவேஷன் இருக்காது. சரி ஒண்ணும் இல்ல பண்ணாட்டாலும் ஒண்ணும் இல்ல அப்படின்னு தோணும். அதுதான் வந்து எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷனோட டிஸ்அட்வான்டேஜ். என்ன அப்படின்னா ஒரு டைமுக்கு மேல அது நமக்கு அஃபெக்ட் ஆகாதுன்னு தோணும்போது நம்ம அதை பண்ண மாட்டோம். ஸோ இந்த இன்டர்னல் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சிம்பிள். உங்க மைண்ட்ல நீங்க வந்து எதை லவ் பண்றீங்களோ அதுக்காக நீங்க பண்றது தான் வந்து இன்டர்னல் மோட்டிவேஷன். ஸோ இந்த இன்டர்னல் மோட்டிவேஷனை நம்ம டெவலப் பண்றதுக்கு வந்து ரொம்பவே சிம்பிள். எப்படி சொல்றது? இதை வந்து ஒய் கொஸ்டின்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒய் கொஸ்டின்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு. நீங்க இந்த விஷயத்த பண்ணணும். அப்படிங்கிற போது ஒரு 5, 6 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கீழே எழுதிக்கோங்க. அதாவது இதை நான் பண்ணேன் அப்படின்னா இதனால எனக்கு என்ன யூஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 கொஸ்டின்ஸ். ஆக்சுவலி நான் அதை வந்து ஒரு பிடிஎஃப் கிரியேட் பண்ணி இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பிடிஎஃபோட டைட்டில் மேல வந்து நீங்க எதுக்காக அதை பண்றீங்க, இப்போ வந்து ஜிம்முக்கு போறதா இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம், மேல வந்து அதை எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி அந்த கொஸ்டின்ஸை ரீட் பண்ணி கரெக்டா உங்க மைண்ட்ல என்ன தோணுதோ அதுல கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் உங்க மைண்ட்ல தோன்றதுக்கு கரெக்டா யோசிச்சு அதை எழுதி ஒரு 5 6 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை அவ்வளோ எழுதிக்கோங்க. அண்ட் என்னதான் ஸோ இதுதான் பேசிக்கலா இன்டர்னல் மோட்டிவேஷன் அப்படின்னா உங்க மைண்டுக்குள்ள இருந்து வரணும். நீங்க உங்களுக்குள்ளே கொஸ்டின்ஸ் கேட்டு அதுக்கான ஆன்சர்ஸை நீங்க எழுதும்போது உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அதுதான் வந்து இன்டர்னல் மோட்டிவேஷன். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷனா இருந்தாலும் சரி, இன்டர்னல் மோட்டிவேஷனா இருந்தாலும் சரி, அது உங்க மைண்ட்ல இருக்கிறது வரை உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. நீங்க அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது தான் அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்க இப்போ வந்து இந்த இன்டர்னல் மோட்டிவேஷன் அப்படின்னு இப்போ எதுனாலும் ஓகே. அத அடிக்கடி உங்க மைண்ட்ல இல்ல நீங்க பார்க்குற மாரி ஒரு இடத்துல பண்ணும்போது வச்சுக்கோங்க. இப்போ நான் தர பிடிஎஃப்ப வந்து இப்போ நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு பிடிஎஃப் குடுத்திருப்பேன். அத வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். ஆர் எய்தர் வந்து நீங்க பேப்பர்ல ஏதாச்சும் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு நீங்க ரெகுலரா பார்க்குற ஒரு இடத்துல வந்து அத லைக் முடிஞ்சா வால்ல உங்க வீட்டு கதவுல எதுலயாச்சும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல பக்கத்துல எங்கேயாச்சும் ஒரு பேப்பர் ஏதாச்சும் ஒரு இதுல வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ரெகுலரா நீங்க பார்க்கணும். லைக் இப்போ இது பண்ணும்போது எனக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு உங்க மைண்ட்ல வரும்போது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு கான்செப்ட் ஒரு டாபிக்கோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். ஸோ பை.